உங்களுடைய முன்பணம் ஏன் அவ்வளோ முக்கியம்? அதுதான் நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது. எப்போவுமே நம்ம பணம் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுதுன்னு சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க, அட்லீஸ்ட் அதில் ஒரு 25 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டால் தான் அந்த வீடு உங்களுது. அந்த 25 லட்ச ரூபாயை நீங்கள் கோல்டு லோனில் வாங்கி போட்டிங்கன்னா அந்த வீடு உங்களுதே இல்லை. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஹோம் லோன் கொடுத்தவங்களும் கோல்டு லோன் கொடுத்தவங்க தான். அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுடைய பணமாக அது இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் ரொம்பவே அழுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். முன்பணத்திற்கு கடன் வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சேர்ந்துக்குதுங்க. இந்த முன்பணத்தை திரட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மாதம் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் 1 lakh சேலரி வந்தவுடனே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா 4 வருஷத்தில் 50,000 ரூபாய் மாதம் சேமித்து முன்பணத்தை ரெடி பண்ணுறீங்க. இப்போ வீடை புக் பண்ணிடுறீங்க. வீடு புக் பண்ண உடனே இதே 50,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஎம்ஐயாக மாறிடுது. என்ன, நீங்கள் இன்னொரு few thousands எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது, மேபி 5,000. அப்போது அந்த வீட்டின் இஎம்ஐ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சுமையாக இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பழக்கப்பட்டுட்டீங்க. 50,000 ரூபாய் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சு அது தொடர போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 தான் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க. ஏங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு ரெண்ட் பேமெண்ட் இருக்க மாட்டீங்களா? அந்த ரெண்ட் சேவிங் இருக்காதா? ஸோ இது ஒரு சுமையாகவே இருக்காது. கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்த்தா அவங்க மேலே பெரும் நிதி சுமையை கொண்டு வருது. இந்த நிதி சுமை இல்லாமல் வீடு வாங்குவது என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டிய ஒன்று.